ஸோ கைஸ் இந்த தடவை சிஎஸ்கேக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது இன்னும் ஆப்ஷன் டேபிளில். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த எந்த பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பட் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொட்டென்ஷியல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ யார் யாரை சிஎஸ்கே டார்கெட் பண்ணால் நல்லாயிருக்கும், அண்ட் தென் என்ன பிளானோட சிஎஸ்கே வரணும், எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் அமௌண்ட்ஸை வந்து ஸ்பேர் பண்ணால் இந்த ஆப்ஷன் வந்து சிஎஸ்கேக்கு சூப்பராக போகும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம இந்தியன் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், ஒரு உர்வில் பட்டேலாக இருக்கட்டும், நம்ம கேப்டன் ருத்ராஜாக இருக்கட்டும், சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், எல்லோரும் செம ஃபார்மில் இருக்கிறாங்க. அன்ஷுல் கம்போஜாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் கோபால் எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சிஎஸ்கேக்கு. அண்ட் தென் இப்போ வந்து சிஎஸ்கேக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் 1-2 ஸ்பேசஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ அதையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக எந்தெந்த அமௌண்ட்ஸ்க்கு எந்தெந்த பிளேயர்ஸை எடுத்தால் எப்படி ஆப்ஷனை கொண்டு போக முடியும் சிஎஸ்கே அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 கோடி வச்சுருக்கோம். ஓகேவா? ஆப்ஷனுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இருக்கிறதுல செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் வச்சுருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? இப்போ அது நம்ம எப்படிலாம் பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸே எடுத்தாகணும். ஸோ அது யார் யார் எப்படி என்னென்ன ரீசனுங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் லிஸ்ட்டில் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். எப்போல்லாம் லியாம் லிவிங்ஸ்டன் ஆப்ஷனுக்குள்ளே வந்திருக்காரோ சிஎஸ்கே எப்பயுமே பிட் போட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வருஷமும் பிட் போடுவாங்க. இந்த வருஷம் எடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த நம்பர் 6 ஸ்லாட் நமக்கு ஒரு ஃபாரினர் தேவை, ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டு. ஸோ அதில் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஸ்லாக இருந்துச்சு, ஒரு மேக்ஸ்வெல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க 2 பேருமே இல்லாததுனால டெஃபினட்டாக லியாம் லிவிங்ஸ்டன் அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தே ஆகணும். ஸோ சிஎஸ்கே ஆல் அவுட் போவாங்க. ஸோ அப்படி ஆல் அவுட் போனால் எவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குது லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 crores பக்கம் லியாம் லிவிங்ஸ்டன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் ஒரு 12 crores போயிடுவார் லியாம் லிவிங்ஸ்டன். அவர் இருக்கிற இப்போ ஒரு ரீசெண்டாக எதுவும் பெருசாக ஃபார்மில் இல்லை. இப்போ ஒரு ILT20 ஒரு ஃபஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ ஒரு நாள் ஒரு 12 crores பக்கம் அவர் வந்து பிட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 12 crores வச்சுப்போம் அவர் எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கீல் ஹுசைன் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் நம்ம தேவை. ஸோ அது கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த ஃபாரின் ஸ்லாட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் அக்கீல் ஹுசைன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேஸ் ப்ரைஸ் 2 crores சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சில பிட்ஸ் அவருக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டீம்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 crores அதுவே அதிகம் தான். பட் நான் அதிகபட்சம் அமௌண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 4 to 5 crores வச்சுக்கோங்களேன். ஒரு 4 to 5 crores அவர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பிக். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு 12 crores, அது ஒரு 4 to 5 crores வச்சுப்போம் அவருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேத்தன் எலிஸ் இருக்கார், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். பட் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து ஆகணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஆல் அவுட்டாக பத்திரானாக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, பத்திரானா போகட்டும், அது ஒரு பக்கம் வெயிட் பண்ணி வைப்போம். ஓகேவா? பத்திரானாவுடைய பிட்டை நமக்கு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை பேக்கப்பு. ஸோ வந்து நம்ம ஆண்ட்ரிக் நார்க்கே கண்டிப்பாக ஒரு 4 to 5 crores 6 crores பக்கம் போவார். ஒரு ஜெனல் கோச்சவும் கண்டிப்பாக பிட்ஸ் போவார். அல்ஜாரி ஜோசப் கண்டிப்பாக பிட்ஸ் போவார். ஸோ அது இல்லாமல் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி ஒரு குட் குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலரு. ஸோ அவர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அவர் பெருசாலாம் போக மாட்டார். பேஸ் ப்ரைஸில் எடுக்க முடியும். ஒரு 2 crores 3 crores எடுக்க முடியும் அவரெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டென்ஷியல் ஆப்ஷன். அவரெலாம் ஒரு நல்ல பேக்கப்ஸ். அவங்க 2 பேரும்லாம் அவங்களும் பெரிய அமௌண்ட்லாம் போக மாட்டாங்க அவங்க 2 பேருமே. அதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 crores 3 crores. ஸோ ஜேக்கப் டெஃபி அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவருமே அந்த ஒரு 2 crores 3 crores ரேஞ்சில் தான் வருவார். மேபி அவர் போனால் அவர் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் போகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவரோட ரீசெண்ட் ஃபார்மை பொறுத்து நான் சொல்கிறேன். ஒரு 4 crores போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 crores போட்டோம்னாலுமே ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் ஒரு 3 ஃபாரின் ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணிட்டோம். அந்த ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை நம்ம ஃப்ரீ பண்ணி வைப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்லாட்ஸ்குள்ளே வருவோம். இந்தியன் ஸ்லாட்ஸில் நமக்கு மெயினாக ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ஸ்லாட் என்னென்னா ஒரு ஸ்பின்னர் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ரவி பிஷ்னாய் ஆர் ராகுல் சஹர். ரவி பிஷ்னாய் எய்தர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பிட்டிங் வாரில் போய் தான் நம்ம எடுக்க முடியும். டெஃபினட்டாக எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா?
சப்போஸ் இப்போ நம்ம ரவி பிஷ்னாயை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பொட்டென்ஷியல் ஆப்ஷன் ஏன் ராகுல் சகர் இருக்கார். ஸோ ஏன்னா எப்போல்லாம் அவர் ஆப்ஷனுக்குள்ள வந்திருக்காரோ சிஎஸ்கே பிட் பண்ணியிருக்காங்க ராகுல் சகருக்கு. ஓகேவா, ட்ரை பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே வந்து ஸ்குவாடில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. பட் இப்போதைக்கு அவரு கிடைக்கல. ஸோ ராகுல் சகரே நமக்கு போதுமான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம ரவி பிஷ்னாவையும் ஹை இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இஸ் அ பொட்டென்ஷியல் மேட்ச் வின்னர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸில். பட் அவரோட ஃபார்மும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. பட் ஆனால் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, விளையாட முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம ராகுல் சகர் எடுத்தோம் அப்படின்னா ராகுல் சகர் ஒரு சீப்பாகவே கிடச்சிருவார். ஒரு அதிகபட்சமே 5 crores தான், அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸே இல்லை. அவர் ஒரு 5 crores நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை நம்ம பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அவர் ஃபெயில் ஆனாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நமக்கு பேக்கப் ஆல்ரெடி ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார். ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்ரேயஸ் கோபாலுக்கு தான் கொடுப்பேன். பட் ஆர்எல்ஸ் நம்ம ஒரு வெளியே போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ராகுல் சகர் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஓகேங்களா, ராகுல் சகர் அண்ட் தென் அவருக்கு ஒரு பேக்கப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார். ஆர்எல்ஸ் நம்ம டொமஸ்டிக்கில் போயிட்டு இன்னொரு டேலண்ட்டை கூட ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், ஒரு லெக் ஸ்பின் இருக்குது. ஓகேங்களா, அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 12 crores, ராகுல் சகர் ஒரு 5 crores, அகில் ஹுசைன் ஒரு 5 crores, ஒரு 22 crores. அது போக அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 crores வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 crores வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆப்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது மீறி போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 crores நம்ம கையில் இருக்குது. இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஒட்டுமொத்த டீம்ஸோடையுமே நம்ம அதிக அமௌண்ட் இதுலேயே வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 18 crores வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 crores நம்ம ஸ்பேர் பண்ணிவிடுவோம். இந்த பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பிட்ஸ் போச்சுன்னா அப்படிங்கிறது ஒரு 2 crores ஸ்பேர் பண்ணிவிடுவோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 crores இருக்குது. அந்த 16 crores வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதில் இன்னும் ஒரு 2 crores கூட அவாய்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 crores வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்க்கு வைங்களேன். ஒரு டொமஸ்டிக் டேலண்ட்ஸ், ஒரு இந்தியன் பிக்ஸ் அங்கே எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 crores கூட ஒதுக்கி வைக்கலாம். மீதி 14 crores இருக்குது. இந்த 14 crores வச்சு நம்ம பத்திரனாவை எடுக்கணும்னு நினச்சா கூட எடுக்க முடியும். டெஃபினட்டாக 14 crores அந்த 10 crores ரேஞ்சை கண்டிப்பாக பத்திரனா ரீச் பண்ண போகிறாரு. கேகேஆர் ஆல் அவுட் போக போகிறாங்க. அந்த 14 crores ஆர்எல்ஸ் அந்த ஒரு 15 crores வரைக்கும் நம்மளால் பத்திரனாவுக்கு பிட் பண்ண முடியும், எடுக்கவும் முடியும். ஓகேங்களா, நம்ம இன்க்ளூடிங் பத்திரனாவையும் இந்த ஸ்குவாடில் ஆட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம பத்திரனாவை இந்த ஸ்குவாடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேட் ஹென்ரியும் தேவையில்லை, வில் ஒருவருக்கும் தேவையில்லை. அப்படின்னு அதை பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஸ் ஆட் ஆகுது, ஒரு 3 crores எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகுது. ஸோ நம்ம அதை வச்சு இன்னும் கொஞ்சம் சில டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு போகலாம், ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த 43 crores எப்படி எப்படிலாம் ஸ்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியாவாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிஎஸ்கே இது பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல, பண்ணால் நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆக்ஷன் பிளான் நல்லா இருக்கா, அப்படி இல்லை ஒரு சில பிக்ஸ் இவருக்கு போகலாம் இங்கே போகலாம், இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் லியாம் லிவிங்ஸ்டன் 12 crores தான் போட்டிருக்கீங்க, அவர் இதோட அதிகமாகவும் போவார் அப்படின்னு தோணுச்சு, இல்லை ராகுல் சகர் அதிகமாக போவார்னு தோணுச்சுன்னா அப்படின்னா ஸோ அது யார் எவ்வளோ விலைக்கு போவாங்கன்றதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களை கருத்துக்களை எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.